அமெரிக்கா பொறுப்பாக தன்னுடைய பணியை செய்யுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து அவங்கள ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கோல்டு வார் காலம் இல்லை. ஆனால் வந்து ரெண்டு தரப்போடையும் பேசுகிறாங்க. ஈக்குவேட் பண்ணுறாங்களோ ரெண்டு தரப்பையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இஸ் தட் த ரைட் வே டு லுக் அட் இட்? நோ, இட் இஸ் நாட் த ரைட் வே டு லுக் அட் இட். நம்ம அப்படி நினைக்க கூடாது. அவங்களோட சில கருத்துக்கள் எஸ்கலேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்றது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாக உள்ளது. அதன் அடிப்படையில் தான் நாம் மார்க் ரூபியோட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இல்ல டொனால்ட் ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் நாம் பார்க்க முடியுமே தவிர்த்து, அடிப்படையாக டொனால்ட் ட்ரம்ப் எங்கேயுமே வந்து போரை விரும்பாத ஒரு நபராக தான் நாம் பார்ப்போம். அவர் வந்து ட்ரேட் வார்ஸை விரும்புறாரு தவிர்த்து மிலிட்டரி வார்ஸை எங்கேயும் விரும்புறது இல்லை. அது ரஷ்யா யுக்ரைன் போராகட்டும், இல்ல இஸ்ரேல் பாலஸ்டைன் போராகட்டும், இப்போ இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன் ஆகட்டும், அதை விரும்புறது இல்லை. ஏன்னா அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்பது அவரின் கூற்று. அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்கு அவர் போதாதா? போர்லாம் வேற தேவையா? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட். அதனால அந்த மார்க்கெட், ரெண்டாவது வந்து சைனாக்கு வந்து ஒரு கவுண்டர் பாய்ஸா இந்தியாவை வந்து அவங்க பாக்குறாங்க. சோ இது மாதிரி ஒரு போர்ல நம்ம சிக்கி கொண்டால் அது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அது விளைவிக்கும் என்று அவரின் கூற்றாக உள்ளது. அதே சமயத்தில் தேவையற்ற ஒரு சவுத் ஏசியால இந்த எஸ்கலேஷன் சைனாவுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடாது என்பது அவர்களின் கண்ணோட்டம். ரைட். 11 மணிக்கு கேபினெட் கூட்டம், குறிப்பாக கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தகவல். அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம். அதை தாண்டி ஆர்மியோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கூட 10 மணிக்கு எதிர்பார்க்கப்படுது. அதில் தான் இப்போ இது வரைக்கும் தகவல்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக இராணுவ அறிவிப்பாக மாறும். அதில் நம்ம என்ன எதிர்நோக்கலாம் திரு நிரஞ்சன்? என்னை பொறுத்த வரைக்கும் தாக்குதல்கள் எப்படி நடத்தப்பட்டன, எந்த விதமான கருவிகள், அதாவது போர்க்கருவிகளை கொண்டு நாம் தாக்குதல் நடத்தினோம். உதாரணத்துக்கு இப்போ உங்களோட நியூஸ் சேனல்லயே ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னாரு, சுகாய் விமானங்கள் நம் வான்வெளியை சுத்தி கொண்டு இருக்கின்றன என்று. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சுகாயில் அஸ்த்ரா 1, அஸ்த்ரா 2 என்று பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மெசேஜ் அதில் இருக்கிறது, அதோட இருக்கு. சோ பாகிஸ்தானோட வான்வெளியில இருந்து எந்த ஒரு பிளேனும் அத்துமீறி நுழைய நேரிட்டால் அதை வான்வெளியிலேயே தகர்க்கக்கூடிய சக்தி உள்ளது சுகாய்க்கு. இதேதான் ரஃபேல் விமானம். அந்த ரஃபேல் விமானத்தில் மெட்டியார் என்ற ஒரு மெசேஜ் இருக்கிறது. அது 150 கிலோமீட்டர் தொலைவில் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் போய் அந்த எதிரி விமானத்தை தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. சோ பாகிஸ்தான் எவ்விதத்திலும் இந்திய வான்வெளிக்குள் அவர்கள் எதையும் அவர்கள் செயல்படுத்தக்கூடாது என்பது இந்திய விமானப்படையின் நிலை. அதே சமயத்தில் இன்னொரு இடத்தில் பார்த்தோம்னா நார்த் காஷ்மீர்ல அவங்க எஸ்கலேஷன் வந்து குப்வாரா செக்டார்ல அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆர்ட்டிலரி ஷெல்லிங் இதெல்லாம் ஒரு விஷயம் தவிர்க்க முடியாதுன்னு பார்க்க முடியுமா? வரக்கூடிய நாட்கள்ல இந்த எல்ஓசி எல்சி அப்படிங்கிறது பதற்றமாகத்தான் இருக்கும். அங்க தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் ஒரு டெய்லி அஃபேரா தான் தொடர போகுது ஃபார் ஃபோர்சியபிள் டைம் அப்படின்னு பார்க்க முடியுமா? கடந்த 12 நாட்களாக அப்படிதான் சார் இருந்திருக்கு. இது ஒன்றும் இன்று தொடங்கவில்லையே. இன்னும் சொல்ல போனா இந்த எல்சிய வந்து நம்ம பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா நான் பாக்குறது, பாகிஸ்தானுக்கு வந்து இன்சென்ட் நம்ம ஃபயரிங் பண்ணிட்டு இருந்தப்போ ஆசிமுனி டிஜி ஐஎஸ்ஐயா இருந்த காலகட்டத்தில் சீஸ்ஃபயரை நம்ம ஒற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் மீது ஒரு பிரஷர் இருந்திருக்கும். அதை நாம் ஒற்றுக்கொண்டதால் என்ன ஆயிட்டு இருந்தால் 2021 சொல்றீங்களா? 2021 சொல்றீங்க? 19-20 ஆசிமுனி டிஜி ஐஎஸ்ஐயா இருந்த காலகட்டம், ஜாவித் பாஜ்வாவின் காலகட்டம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிம் முனீர் இன்னைக்கு சக்தி வாய்ந்தவராக உருவாகி இன்னைக்கு இதை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதற்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது. மற்ற இடத்துக்கு மூவ் பண்ணாரு, அது அவருக்கு அட்வான்டேஜா போச்சு. அவரோட நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது ஹரிஹரன் சார். இஃப் ஐ எம் காலிங் யுவர் நேம் ரைட்? எஸ் யூ ஆர். மறந்துடக்கூடாது, மற்ற எல்லா பாகிஸ்தானி ஜெனரல்களும் அவர்களின் காக்குல் அகாடமி, மிலிட்டரி அகாடமி காக்குல்,
அதாவது நம்மளோட டேராடூன் மிலிட்டரி அகாடமி மாதிரி பாகிஸ்தானோட மிலிட்டரி அகாடமி காக்குல்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி வந்தவங்க. ஆசிம் முனீர் ஒருத்தர் தான் மாங்லா ட்ரைனிங் ஸ்கூலில் இருந்து பாஸ் அவுட் ஆகி வந்தவர். அது கிட்டத்தட்ட ஓடிஏல இருந்து வந்த ஒரு ஆபீசர் மாதிரி தான் அவரு. சோ அது மாதிரி ஆபீசர்கள் அந்த உயரே பொசிஷனுக்கு, பாகிஸ்தான் ஜெனரல் பொசிஷனுக்கு போறதை நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, நீங்க மறந்துடக்கூடாது, ஆசிம் முனீர் இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு இன்னொரு காரணம், அக்டோபர்ல அவர் பதவிக்காலம் முடிவு உள்ளது. அது ஓய்வு பெறாமல் இருக்க வேண்டும் என்பது அவர் எண்ணம். அதற்காக அவர் இந்த சில திட்டங்களை வகுத்து இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால் அங்கிருக்கும் ஜனநாயக அரசாங்கம், பேருக்கு தான் ஜனநாயகம், அந்த அரசாங்கத்தை முழுமையாக செயலிழக்க செய்தால் ஆட்சி அவர் கையிடம் மாறும், டைரக்டாவே மாறக்கூடும். முஷ்ரப் அன்னைக்கு நம்ம நவாஸ் ஷெரீப் கூட என்ன பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே ஒரு செயல்முறையை ஆசிம் முனீர் பின்பற்றலாம். பாகிஸ்தான்ல பல ஜெனரல்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்கணும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.